பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் நாங்கள் இருக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். யாரெல்லாம் இங்கே குடும்பத்துக்காரங்க வந்திருக்கீங்க, நான் குடும்பமாக இருக்கிறேன் அப்படின்றவங்க, சரி, put down your hands. சரி, ஒருவேளை உங்கள் புருஷன் இந்த மீட்டிங்க்கு வராமல் இருக்கலாம், அல்லது உங்கள் மனைவி இந்த மீட்டிங்க்கு வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் குடும்பம் தான், என்ன, யூ ஆர் இன் அ ஃபேமிலி. ஒருவேளை சகோதரி மட்டும் இங்கே வந்திருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனோ உங்கள் குடும்பத்தில் உள்ள வேறு யாருமோ இங்கே வராமல் இருக்கலாம். ஸ்டில் யூ ஆர் இன் அ ஃபேமிலி. குடும்பமாய் இந்த நாட்களில் உங்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். மிகுந்த பாசத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் தேவ சித்தம் நிறைவேற எங்களை பணிக்க தேவன் பயன்படுத்தின நம்முடைய அன்பு தகப்பன் அருமையான பாஸ்டர் பால் குணசேகரன் ஐயா அவங்களுக்கும் அருமை அம்மாவுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய அன்பை, நன்றியை, வாழ்த்துதலை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய அன்பு குடும்பத்தையும் சபையினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அன்பு போதகர்கள் தகப்பன்மார் ஒவ்வொரு பேரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன், அதுக்கு பிறகு மெசேஜ் கொடுக்க போகிறேன். சரிதானா? நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு பெரிய பட்டணத்தில் ஒரு திருவிழா நடந்தது. திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் அந்த விழாவில் பங்கு கொள்ளும்படி வந்திருந்தார்கள். பொதுவாக எந்த ஒரு கிராமமோ பட்டணமோ ஆனாலும் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது, நம்ம ஊர் அப்பா விழா கோலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த விழா கொண்டாடப்படும் போது குட்டி பிள்ளைகளுக்காக கூட நிறைய விளையாட்டு ஜாமான், நிறைய அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த டைமை போக்குற மாதிரி நிறைய பொருட்கள் அல்லது சில விளையாட்டுகள் அங்கே நடக்கும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மனிதன், ஒரு பெரியவர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய கையில் இருந்த பலூன், அந்த பலூனில் காற்று அடித்து அதை ஒரு நூலில் கட்டி ஒரு சின்ன கம்பியில் எல்லாத்தையும் கட்டி விட்டுருந்தார். அவர் வைத்திருந்த அந்த பலூனுக்கு உள்ளே இருந்தது வெறும் ஆக்சிஜன் அல்ல, நைட்ரஜன் ஏர் உள்ளே அடைச்சிருந்தார். அது என்ன பண்ணுன்னா, அந்த பலூனை அந்த நூலில் அப்படி விட்ட உடனே மற்ற பலூன் இப்படி காற்று போக்கில் பறக்கும். ஆனால் இந்த நைட்ரஜன் கேஸ் அடைத்த பலூன் அப்படியே பிஸ்ஸுன்னு மேலே எழும்பும். அது நேரம் அப்படியே ஸ்ட்ரைட் அப்படி மேலே இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடப்பாங்க, போவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. இப்படி பலூன்கள் நிறைய கலரில், மஞ்சள், பச்சை, சிவப்பு, வெள்ளை, இப்படி அநேக நிறங்களில் அந்த பலூன்ஸ்லாம் காற்று அடித்து அந்த பலூன் வியாபாரி லைனாக கட்டி விட்டுருந்தார். இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்குது அப்படின்னு அந்த தாத்தாட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பலூனாக வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய, அதாவது கலர் கலராக இருந்த பலூன்லாம் வித்துட்டு, ஆனால் ஒரே ஒரு பலூன் மட்டும் யான் நிறத்தில் இருந்துச்சு. அந்த பலூன் கட்டி விட்டது அப்படி கட்டி விட்ட மாதிரியே இருக்கு. அதை யாருமே சட்டை பண்ணலை. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த ஒரு சின்ன குட்டி பையன், அந்த விழாவுக்கு வந்திருந்த ஒரு குட்டி பையன், அவன் வேகமாக அந்த தாத்தாட்ட ஓடி போய், தாத்தா இந்த பலூன் பறக்காதா அப்படின்னு கேட்டான். உடனே தாத்தா சொன்னார், பறக்குண்டா, ஏன் பறக்காது? எல்லா பலூன் பறக்கிற மாதிரி இந்த பலூனும் பறக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த தம்பி திரும்பவும் அந்த தாத்தாவிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டான். எல்லா கலர் பலூனையும் வாங்கிட்டு போயிட்டாங்க,
இந்த கலரை மட்டும் யாருமே வாங்கலையே, அப்ப இந்த பலூன் ஒருவேளை பறக்காது அப்படின்னு நான் என் உள்ளத்தில் நினைச்சேன். அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு தாத்தா கிட்ட இந்த பலூன் பறக்குமான்னு அவன் கேட்ட அந்த காரியத்துக்கு அந்த தாத்தா ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, பறப்பது நிறத்தை வைத்து அல்ல, அது உள்ள இருக்கிற காற்றை வைத்து தான் பறக்குது அப்படின்னு இந்த தாத்தா சொல்லி கொடுத்தார். இந்த தம்பி பிரமிச்சு போயிட்டு எங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த பலூனை கலத்தி அவன் கையில் கொடுத்தார் தாத்தா. அவன் விட்டு பார்த்தான், அது பிசுன்னு மேலே போகிற எல்லா பலூன் மாதிரி அதுவும் பறந்துச்சு. அப்பந்தான் அந்த தம்பிக்கு புரிஞ்சுது, இட் இஸ் நாட் த கலர் பட் த ஏர் இன்சைடு. அந்த பலூனுடைய நிறம் ஒரு பொருட்டு அல்ல, அது உள்ள அடைக்கப்பட்டிருக்கிற அந்த நைட்ரோஜன் கேஸ், அந்த நைட்ரோஜன் ஏர் இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அந்த பலூனை பறக்க வைக்கிறது அப்படின்னு இந்த தம்பிக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப குஷியா, ரொம்ப சந்தோஷமா அந்த பலூனை அவன் பிடித்து கொண்டே அந்த இடத்திலிருந்து நடந்து போனான் என்று அந்த கதை சொல்லுகிறது. இன்னைக்கு நான் உங்க மத்தியில் பேச போறது யாருன்னா, நிறமே இல்லாத ஒரு ஆளு பறக்க முடியுமா? ஒருவேளை நிறமே இல்லாத ஆளுன்னு சொல்றீங்களேயா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கலாம். இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, என் குடும்பத்துக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, எனக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை, நான் நம்பினது இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை, எல்லாரையும் மாதிரி நானும் பிறந்த வளர்ந்த இந்த சமுதாயத்தில் பறக்கணும், என்னுடைய வாசனை பரிமளிக்கணும், அநேகர் என்னை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியா இருக்கணும்னு என் இருதயத்தில் ஏங்கி எத்தனையோ நாட்கள் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை இன்னும் நான் விரும்பின மாதிரி இல்லையேன்னு உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். உங்கள் குடும்பம் நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லையேன்னு உங்கள் இருதயத்தில் எண்ணிக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கதையில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? இட் இஸ் நாட் த கலர் பட் த ஏர் இன்சைட். நல்லா கவனிங்க, பலூனுடைய நிறத்தை வச்சு அல்ல, அது உள்ள இருக்கிற காற்று தான் அதை பறக்க பலப்படுத்துகிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் இருந்து ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த நான் ஆசைப்படுகிறேன். திருப்புங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்திற்கு வருவோம். 1 Chronicles chapter 4, 1 நாளாகமம் 4வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே 9வது வசனத்திலிருந்து கீழே உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சகோதரி வாசிப்பாங்க, நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் பின்பற்றி வரலாம். பழைய ஏற்பாட்டில் 509வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 509வது பக்கம், 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சரி,
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மேல அப்படியே உங்க கையை வைங்க. உங்க வலது கையை வச்சு என் கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள உமது பிரசன்ன தண்டை பிள்ளைகள் என்ற தைரியத்தோடும் உறுதியோடும் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் இந்த உபவாச ஜெப நாளிலும் எங்களோடு கூட பேசவும் உமது ஜீவனுள்ள வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதித்து நிறைவோடு திரும்பத்தக்க பலனை கட்டளையிட்டருள ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளைக்குள் ஆண்டவரே உமது பாதத்தண்டை கடந்து வந்த ஒவ்வொரு பேரையும் இந்த வேளையில் சந்தித்தருள நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாய் இருக்கத்தக்க இரக்கத்தை கட்டளையிட்டருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. ஒருவர் கூட இந்த ஜெபத்தை முடித்து வெறுமையாய் திரும்ப கூடாது ஆண்டவரே. நிறைவுள்ளவர்களால் பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட திருப்தியோடு உங்க பிரசன்னத்திலிருந்து திரும்பும்படி உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் அவர்களை திருப்தியாக்க ஜெபிக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சார், இங்கே ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவனுடைய பெயர் யாபேஸ். யாபேஸ். இந்த யாபேஸை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா, முழு வேதாகமத்திலையும் இந்த யாபேஸை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் மிக மிக சொற்பமானவை. சரிதானா? பைபிளில் நம்ம பார்த்தோம்னா யாபேஸை பற்றி பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள், ஒருவேளை இந்த அதிகாரத்தில் 2 வசனங்கள் வருகிறது. இன்னும் சில இடங்களில் இந்த யாபேஸை குறித்து நாம் பைபிளில் படிக்க முடிகிறது. மொத்தத்தில் இந்த நபரை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எத்தனை அப்படின்னு நம்ம படிக்கும்போது இட் இஸ் வெரி ஃபியூ. சொல்லப்போனால் இந்த 2 வசனத்தில் தான் யாபேஸை குறித்து ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை நம்மால் படிக்க முடிகிறது. ஆனால் இதோடு சம்பந்தப்பட்ட சில பிற வசனங்களையும் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த பகுதியில் வருகிற இந்த மனிதனுடைய காரியம் குறித்து பைபிளில் படிக்கும்போது இவன் ஒரு யூதன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்கே படிக்கிறோம்? வாங்க, 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். சரி, நல்லா கவனிங்க. நாளாகமம் அல்லது இந்த வம்ச அட்டவணை வேதத்தில் எழுதப்படும் போது அதில் முதலாவது வருகிறது யாரு அப்படின்னு நம்ம பைபிளில் பார்த்தோம்னா யூதாவின் வம்சம் வருகிறது. ஆல்ரைட், யூதா. அப்போ இந்த யாபேஸ் ஒரு யூதன். அவன் ஒரு யூதன். எதற்காக இந்த யூத வம்சத்தை அல்லது யூதா கோத்திரத்தை நான் கொஞ்சம் அழுத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த கோத்திரத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது நமக்கு வெளியரங்கமாக அறியப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது
பிரசித்தமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோத்திரத்தில் அல்லது இந்த வம்சத்தில் வந்தவர் தான் இந்த யாபேஸ். ஆனால் இந்த யாபேசினுடைய குடும்ப பின்னணி குறித்து நம்ம பைபிளில் படிக்கும் போது 9வது வசனத்தில் இப்படி நாம பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் சகோதரரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? கனம் பெற்றவனாய் இருந்தான். அப்போ இவன் கூட பிறந்தவர்கள் இருந்தார்கள். ஒருவனா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், we don't know. அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நான் இன்னும் படிக்கல. ஆனால் இவன் கூட பிறந்தவர்கள் சகோதரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக 2 பேருக்கு மேலே இருக்கணும். இந்த யாபேஸ் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருந்தாலும் இவன் பிறக்கும் போது அவங்க அம்மா இந்த தம்பிக்கு அல்லது இவனுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? யாபேஸ் என்று பேர் வைக்கிறாங்க. யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம், அல்லது சாரோ மேக்கர். இங்கிலீஷில் துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன், துக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் அர்த்தம். பொதுவாக பைபிளில் நம்ம படிக்கும்போது ஸ்திரீகள் பிரசவத்தில் மிக பயங்கரமான ஒரு வேதனையின் உச்சத்தை அனுபவித்துத்தான் தங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் பிள்ளை பிறந்தவுடன் அந்த பிள்ளையினுடைய முகத்தையும் அந்த பிள்ளையையும் பார்த்துவிட்டு பிற்பாடு அந்த வேதனையை அவள் நினைப்பது இல்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் அடைந்த வேதனையையோ அவள் கடந்து வந்த அந்த துக்கத்தையோ அவள் நினைப்பது இல்லை. that will be passed away, அது முடிந்து விடும் என்று வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த அம்மா இந்த யூதா கோத்திரத்தில் ஒரு யூதனாக யாபேஸ் இருக்கிறதுனால இவனை 8வது நாளிலேயே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரவேல் குழந்தையும் பிறந்த 8வது நாளில் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள் என்று ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதற்கு அடையாளம். இட்ஸ் அ கவர்னன்ட். அதாவது நீ யாம் பிள்ளைன்றத சரீரத்தில் நீ சுமந்து அலைகிறதற்கான சரியான ஒரு உதாரணம் அல்லது ஒரு அடையாளம் தான் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்திலே போதிக்கிறார். சரிதானா? இந்த யாபேஸுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஆனால் அவனுக்கு அவங்க அம்மா யாபேஸ் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம், குழந்தை பிறந்ததுக்கு பிறகு தாய் துக்கத்தை நினையாதிருப்பாள் அப்படின்னு நம்ம ஏசாயாவில் படிக்கிறோம். ஆனால் இந்த அம்மாவுடைய துக்கம் இன்னும் முடியவில்லை. அதனால இந்த பிள்ளையினால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் நேர்ந்த ஒரு துக்கத்தை பிரதானப்படுத்தி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது முதல்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தா, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? கனம் பெற்றவனாக இருந்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு கனம் அல்லது ஒரு ஹானர், ஒரு மேன்மை உள்ள ஒரு நிலை அல்லது உயர்ந்த ஒரு நிலை அல்லது மகிழ்ச்சி உள்ள ஒரு நிலை அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலை எப்படி இவனுக்கு வந்தது அப்படின்றத நம்ம பைபிளில் படிக்கும்போது இவன் ஆண்டவரிடத்தில் செய்த ஒரு ஜெபம் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. சரிதானா? இந்த யாபேஸ் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பதிவிடப்பட்டிருக்கிறது. A beautiful prayer. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒருவேளை நான் ஒரு கமெண்ட்ரியை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த கமெண்ட்ரியில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு யூத குழந்தைக்கும் இந்த ஜெபத்தை காலையிலேயே செய்வதற்கு யூதர்கள் பல குவிக்கிறார்களாம். யூதர்கள் பலவர் எவ்ரி டே நைட்டில் அவங்க படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால்
ஒரு ஜெபத்தை பண்றாங்க. அந்த ஜெபம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது ராத்திரி அவங்க படுக்கைக்கு போறதுக்கு முந்தி ஜெபிக்கிற ஜெபம் எல்லா யூதர்களும். ஆனா காலையிலே ஒவ்வொரு யூதனும் ஜெபிக்க அவர்கள் பின்பற்றுகிற ஜெபம் யாபேசுடைய ஜெபம் என்று ஒரு கமெண்டேட்டர் இந்த காரியத்தை அவர் கமெண்ட்ரியில தெளிவுபடுத்துகிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல் பிரேயர், ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். வேதத்தில் அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள், ஆனால் அநேகருடைய ஜெபங்கள் வேதாகமத்தில் பதிவிடப்படவில்லை. அவங்க என்ன சொல்லி ஜெபிச்சாங்கன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பைபிளில் கிடையாது. ஆனால் இந்த யாபேஸ் என்ன சொல்லி தேவனிடத்தில் ஜெபித்தான்றது அற்புதமான ஒரு வரையறையாக வேதத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாங்க, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை படிப்போமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே யாபேஸ் அல்லது யாபேஸ் செய்த அந்த ஜெபம் குறித்த ஒரு விளக்கம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் என்ன ஜெபம்ன்றான்? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உலகத்தில் மனிதர்கள் பொதுவாக ஆசீர்வாதத்தை யாரிடத்துல எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? அவர்கள் சந்ததியில் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக, ஒருவேளை எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், அல்லது எங்கள் பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், அல்லது எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு உயர்ந்த பொசிஷன், நல்ல அந்தஸ்து, நிறைந்த செல்வாக்கு உள்ள ஒருவருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன், கல்யாணம் பண்ணி முடித்த உடனே மாப்பிள்ளையையும் பெண்ணையும் கூட்டிகிட்டு போய் அந்த குடும்பத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு நீடித்து வாழ்ந்திருக்கிறவர்களுடைய பிரசன்னத்தில் முன்பு கொண்டு போய் நிறுத்தி, தாத்தா பாட்டியை அல்லது நம்ம குடும்பத்தில் இவங்களை காலில் விழுந்து அவர்களை வணங்கி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவதை நான் கண்டிருக்கிறேன். கல்யாண வீட்டுக்குள்ள இந்த காரியங்கள் நடக்கும். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு அந்த வயதிற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் அனுபவிக்க நேரும் போதும் அப்படிப்பட்ட பெரியவர்கள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். இப்போ ஏஜ் பிள்ளைகள் அட்டைன் பண்ணும்போது, அல்லது கல்லூரிக்கு போகும்போது, அல்லது ஹையர் செகண்டரி படிப்பிற்கு வரும்போது, அல்லது வேலைக்கு வெளி ஊருக்கோ வெளி இடத்திற்கோ வெளி தேசத்திற்கோ போகும்போது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் போது முதியவர்கள் அல்லது பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை மனிதர்கள் விரும்புவதை நாம் கண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு புது வீடு கட்டணும்னு வைங்க, அந்த வீட்டில் நிறைவாக இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள நல்ல பெரியவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், எந்த நன்மையும் குறைவுபடாமல் வாழ்வில் திருப்தியோடு இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கையினால் அந்த வீட்டை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லியும், அந்த வீட்டினுடைய திறவுகோல் அவர்களுடைய கரத்தில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறத நான் கண்டிருக்கிறேன். ஒரு புது கார் வாங்கும்போது அவங்களிடத்துல கொண்டு போய் காரினுடைய கீயை கொடுத்து, நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு தாங்க,
அல்லது வந்து அந்த வாகனத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்து ஆசீர்வதிப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். எல்லாம் கவனிங்க, இதெல்லாம் உலகம். உலகத்தில் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் குறித்து எவ்வளவு எதிர்பார்ப்புகள், எவ்வளவு ஏக்கங்கள் இருந்தாலும் நமக்கு இன்று ஆண்டவர் பைபிளில் எடுத்து கொடுக்கிற இந்த சாட்சியின் அனுபவம் என்னன்னு பைபிளில் பார்க்கும்போது, ஆண்டவரே, என் குடும்பத்திலேயோ என் வம்சத்திலேயோ என் கோத்திரங்களிலேயோ எந்த பிரபலங்களோ எந்த செல்வாக்கும் உயர்ந்த அந்தஸ்தும் உள்ளவர்களோ என்னை ஆசீர்வதிக்கிறத நான் எதிர்பார்க்கல. நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு யாபேஸ் ஜெபிக்கிறான். யாபேஸ் ஜெபிக்கிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேசுடைய முழு விருப்பமும் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வசனத்தை வேதாகம விளக்க உரைக்குள்ள போய் what does it actually mean? தேவரீர் என்னை ஆசீர்வதி, எல்லாரும் தான் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. லிசன் லிசன் லிசன். ஆனா யாபேஸ் அன்னைக்கு ஜெபம் பண்ணா பாருங்க. இந்த ஜெபத்தோடு ரிலேட்டடா வேதாகமத்தில் இன்னும் ஒரு ஜெபம் இதற்கு இணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். எல்லாரும் என்ன கவனிங்க. யாக்கோபு தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஜெபம் பண்றான்? தேவரீர் என்னை ஆசீர்வதிக்காம உங்களை விடவே மாட்டேன், உங்களை விடவே மாட்டேன். யாக்கோபுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேவன் இருப்பது போலவும் அவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்தை அவர் கடந்து போக முடியாதது போலவும் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருப்பது நம்மை திகைக்க வைக்கிறது. Is it possible for a human to stop God? ஆண்டவரையே நிறுத்துகிற அளவு ஒரு மனிதனுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டா, பைபிளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே காஸ், த ரீசன் என்ன தெரியுமா? ஜெபம் மட்டும்தான் அதை செய்யும். ஜெபம் மட்டும்தான் அதை செய்யும். ஆண்டவர் நாம ஜெபம் பண்ணா நம்ம ஜெபத்தை விட்டுட்டு, நம்ம ஜெபிக்கிற ஸ்தலத்தை விட்டுட்டு நம்மளை அவாய்ட் பண்ணி தூரமாக போகிறவர் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆண்டவர்ட்ட ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அவனுக்கு என்ன இல்லை? அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பைபிளில் பார்த்தா எல்லாமே இருந்துச்சு. ஒரு மனைவிக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? 4 மனைவி இருந்தாங்க. ஒன்றுக்கு 4 பேர் இருந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 13 பிள்ளைங்க, 12 ஆண்களும் ஒரு பெண் குமாரத்தியும். அப்பா, நல்லா கவனிங்க. வேலைக்காரெல்லாம் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. அவங்க வந்த அந்த பூமியை அதிர்ற மாதிரி இப்படி ஒரு கூட்டம் வேலைக்காரங்க, இப்படி ஒரு கூட்டம் வேலைக்காரிகள். அது மட்டுமல்ல, அவங்ககிட்ட இருந்த மிருக ஜீவன் இருக்கு பாருங்க, எண்ணவே முடியாது. அவங்க அண்ணனுக்கு கொடுத்த காணிக்கைய 32வது அதிகாரத்தில் படிக்கிறோம். வாங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் அண்ணனுக்கு அவன் கொடுத்த காணிக்கைகள் எத்தனை அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம பைபிளில் பார்த்தா 580 உருப்படி கொடுத்துருக்காங்க. 580 உருப்படி. சரிதானா?
இன்னைக்கு உள்ள கணக்குக்கு அன்னைக்கு யாக்கோபு கொடுத்து அனுப்பின அந்த வெகுமதியெல்லாம் பார்த்தா கோடி கணக்கில் வருது பார்த்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அவன் கொடுத்த அந்த ஒட்டகங்கள் எத்தனைன்னு சொல்லி பார்ப்போமா, வாங்கலாம். 32வது அதிகாரத்தில் 13வது வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக அதாவது கிஃப்டாக 200 வெள்ளாடுகளையும் 200 வெள்ளாடு 20 வெள்ளாட்டு 20 வெள்ளாட்டு கடா 200 செம்மறி ஆடு 20 ஆட்டு கடா பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும். ஒரு ஒட்டகத்தினுடைய விலை, ஒரு ஒட்டகம் பால் கொடுக்கிற ஒரு ஒட்டகத்தின் விலை என்ன அப்படின்றத இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வரக்கூடிய ஒரு பிராண்டட் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் என்ன ரேட்டோ அதுதான் ஒரு பால் கொடுக்கிற ஒட்டகத்தினுடைய கிரயம். அந்த ஒட்டகம் அதனுடைய குட்டி, நல்லா கவனிங்க, ரெண்டும் சேர்ந்து ஏறக்குறைய 60 லட்சம் என்று கணக்கிடுகிறார்கள். 60 லட்சம். 30 ஒட்டகம் அப்படி கொடுத்தானா என்ன ஆச்சு கணக்குக்கு? எத்தனையோ கோடிகள் ஆச்சு. சரிதானா? நன்கு கவனியுங்கள். 580 உருப்படிகளை அண்ணனுக்கு வெகுமானமாக கொடுத்து அனுப்புகிறான். அன்றைக்கு உள்ள நிலைக்கு அவன் கொடுத்தவைகள் எத்தனையோ கோடிகள். இவ்வளவு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இருந்தது. கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு இவ்வளவு கொடுத்தான்னா அவனுக்கு சொந்தமா இருந்தது எத்தனை மடங்கு இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. யாக்கோபு ரொம்ப விவரமான ஆளு. அப்படி சாமானியமாக நம்மளை விட இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு தாங்கிட்ட உள்ளதெல்லாம் இழந்து அது தூக்கி கொடுக்குற அளவுக்கு ரொம்ப ஏமாளி கிடையாது யாக்கோபு. ரொம்ப கவனமான ஆள். 21 வருஷமாக மாமா கண்ணுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு அவர் என்ன பண்ணினார்லாம் பைபிளில் நம்ம படிக்கிறோம். சரிதானா? இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப கருத்துள்ள ஒரு ஆள். அவர் அவ்வளவு ஒரு ஏமாளி அல்ல. அப்போது அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவர் இத்தனை கோடி கொடுத்தாருன்னா அவருடைய சொத்து எத்தனை கோடி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இவருக்கு என்ன ஆசீர்வாதம் இன்னும் வேணும்? மனைவிகளுக்கு மனைவிகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், வேலைக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளுக்கு வேலைக்காரிகள், மிருக ஜீவன்களுக்கு மிருக ஜீவன்கள், ஒரு குறைவும் இல்லாத நிறைவுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து யாக்கோபு பெற்றிருந்தார். He was blessed. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன். ஆனால் ஆண்டவரை பார்த்து அவர் ஜோமுன்றது என்ன? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பைபிளில் படிக்கும் போது என்ன போட்டிருக்கு தெரியுமா? இது எல்லாமே எனக்கு இருந்து நீங்க எனக்கு இல்லாமல் இருந்தா இந்த உலகத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனே இல்லைப்பா. இவ்வளவு மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் எனக்கு இருந்தும் நீங்க என் கூட இல்லைன்னா அது ஒரு பேரிழப்பு, அது ஒரு பெரிய குறைவு. நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு அர்த்தம் நீங்க என் கூடவே இருக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறான். ஆமேன், ஆமேன். இதே ஜெபத்தை தான் யாபேஸ் இங்க ஜெபிக்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அப்படின்னு ஆதியாகமம் 32 நம்ம அந்த வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் நம்ம படித்த அதே காரியத்தை தான் யாபேஸ் இங்கே 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் 10வது வசனத்தில் ஜெபிக்கிறாரு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. ஆனா யாக்கோபுக்கு எல்லாமே இருந்தது. அவன் ஆண்டவரிடத்தில் நீங்க என் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டான். ஆனா யாபேஸுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சொல்ல போனா துக்கத்தோடு இந்த பூமியில் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் இந்த யாபேஸ். அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே,
நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்கும்போது, அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவரை நாம் எங்கே வச்சிருக்கணும் தெரியுமா? வீட்டில் ஃபோட்டோவிலேயோ, ஏதோ ஒரு ரூமுக்குள்ளேயோ, ஏதோ ஒரு அறைக்குள்ளேயோ, அல்லது காருக்குள்ளேயோ, கடைக்குள்ளேயோ, அல்லது கைக்குள்ளேயோ, கழுத்துக்குள்ளேயோ, அல்லது தாயத்துக்குள்ளேயோ, எங்கேயோ கயிறுக்குள்ளேயோ அவரை வைக்கக்கூடாது. அவரை எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா ஏசப்பா என் இருதயத்தில் வாழுகிறாருன்னு தைரியமா நீங்கள் சொல்ல முடியும்? கை தூக்குங்க பார்ப்போம். கம் ஆன், புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். நிறைய பேருடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் கர்த்தர் இல்லைன்னு யாராவது இந்த கூட்டத்தில் உணர்ந்தீங்கன்னா, நீங்கள் கூட இந்த ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் வாழும்படி அவரை அழைத்து அவரை உள்ளே வைத்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் மிகவும் நொந்து கண்ணீர் பிடித்து வேதனைப்பட்டு பிறந்த நீ என்ன சகுனத்தில் பிறந்தியோ, என்ன காலத்தில் பிறந்தியோ, என்ன ராசியில் பிறந்தியோ, குடும்பமே போச்சு. இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்களா சொல்லலையா? சொல்கிறாங்க. இந்த பிள்ளை பிறந்த சகுனம் சரியில்லை, இந்த பிள்ளை பிறந்த காலம் சரியில்லை, இந்த பிள்ளையை பற்றினோட காரியங்கள் சரியில்லை, இது பிறந்தது குடும்பமே அழிஞ்சு போச்சு. கூட பிறந்தவங்க குடும்பத்தினுடைய பேர் எல்லாமே போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த பூமியில் இருந்தாலும் பைபிளில் போட்டிருக்குது, அவர் நமக்குள்ள இருப்பது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏசப்பாவை உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏசப்பாவை இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே நீங்க என் கூட இல்லாம நான் தனிமையா இருக்கவே விரும்பல. நான் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நான் படுக்கும் போதும், காரியங்களை செய்யும் போதும், வீட்டில் இருக்கும் போதும், வெளியில் இருக்கும் போதும், எதற்காக பிரயாசமாக நான் செய்தாலும் நீங்க என் கூட இருந்தாதான் எனக்கு அது ஆசீர்வாதம் ஆண்டவரே. எனக்கு அது ஆசீர்வாதம் ஆண்டவரே. கர்த்தர் நம்ம கூட இருப்பது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற முதலாவது ஆசீர்வாதம், பிரதான ஆசீர்வாதம். அவர் மட்டும் நம்ம உள்ளத்தில் இருந்துச்சார்னு வைங்க, மற்ற எல்லாமே நமக்கு வந்து கிடைத்து விடும். ஒரு குறைவும் நமக்கு இருக்காது. அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம். பொதுவாக மனிதர்கள் உலகத்தில் எதை தேடுறாங்கன்னா, ஆசீர்வாதத்தை தேடுறாங்க. நல்ல வீடு, 16 பெற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 16 பெற்று பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்படின்னா 16 பிள்ளை பிறக்குமோ அப்படின்னு நான் நினைப்பேன். அது 16 பிள்ளை பிறக்கிறதெல்லாம் சொல்லலை. இந்த 16 என்பது 16 ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. உலகத்தில் நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல சகோதரர்கள், என்ன அது மட்டுமல்ல, நல்ல படிப்பு, நல்ல செல்வம், நல்ல சுகம், நல்ல மனைவி. இந்த 16க்குள்ள அதுவும் வருது. நல்ல மனைவி அல்லது நல்ல புருஷன், அருமையான பிள்ளைகள். ஆள ஒன்று, அன்பு கூற ஒன்றுன்னு சொல்லுவீங்களா? அப்படிதானா? ஆஸ்திக்கு ஒன்று, ஆசைக்கு ஒன்று. எப்பா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேளை 2 அல்லது 4 கூட, இப்போ எல்லாம் ஒன்றே போதுன்றாங்க. அப்படிலாம் நமக்கு பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தம் 16 வருது. பார்த்துக்காங்க, நல்லா கவனிங்க. 16 இருந்து ஏசப்பா இல்லைன்னு வச்சுக்காங்க, ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். ஒன்றுமே இல்லை என்று அர்த்தம். எதுவுமே நிரந்தரமாகாது, எதுவுமே நிறைந்த மகிழ்ச்சியை தராது. ஏசப்பா இருந்தாதான்
இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். அப்போ இன்னைக்கு காலையில் முதல்ல கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நான் தான் உன்னுடைய முதலாவது ஆசீர்வாதம், நான் தான் உன்னுடைய முதலாவது ஆசீர்வாதம். எனக்கு நிச்சயமா தெரியும், ஏசப்பா இருதயத்தில் இல்லாத யாரோ ஒருவர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க. ஃப்ரண்ட் லைன்ல இருந்து பின்னால வரைக்கும் அண்ணன்மார், அப்பாமார், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை யாரு, எவரு, எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்கள் படிப்பு என்ன, வேலை என்ன, செல்வாக்கு என்ன, உங்கள் குடும்ப பின்னணி என்ன, இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. ஒரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நான் உன் இருதயத்தில் இருக்கிறது தான் முதலாவது முக்கியமான ஆசீர்வாதம். அவர் நமக்குள்ள இருந்துட்டார்னா இந்த உலகத்தில் வேற எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி நமக்கு கொடுத்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு நீங்க முதலாவது உங்களை செக் பண்ணணும். நிறைய பேர் இயேசுநாதரை எங்க வச்சுக்குவாங்க தெரியுமா? ஆபத்துக்கு உதவுற மாதிரி ஒரு ஆளா வச்சுக்குவாங்க. ஏதாவது பிரச்சனை, வியாதி, ஏதோ ஒரு போராட்டம், அது ஏதோ பயம், அது கெட்ட சொப்பனம் அப்படிலாம் வந்துச்சுன்னா, ஓ ஏசப்பா என்னென்னலாமோ செய்கிறாங்கல்ல. ஆமாம், ஏதாவது ஆபத்து, ஏதாவது ஒரு அவசியம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி வந்துட்டுனா ஏசப்பா, ஏசுநாதரே அப்படிங்கிறாங்க. நோ நோ, ஆபத்துக்கு உதவுற மாதிரி ஏசப்பாவை வச்சுக்கிடக்கூடாது. எப்போதும் அவர் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மனிதர்களோடு வாழுகிறவர், நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர், நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்தவர், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவர், நம்மை அறிந்திருக்கிறவர், நம்மை புரிந்து கொள்ளுகிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு நடக்கிறவர், நம்மை போதிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், நம்மை உயர்த்தி வைக்கிறவர், நமக்கு பரிகாரியானவர், நம்மை விட்டு விடாதவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். எந்த அப்பா நம்ம இருதயத்தில் இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை இந்த கூட்டத்துக்குள்ள ஐயா ஏசப்பாவை என் இருதயத்தில் நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன்னு அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த கூட்டத்திலேயே இப்போவுமே ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். வருவாரா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, ஆமாம் கட்டாயம் வருவார். காஞ்சிபுரம் இருக்குது பார்த்தீங்களா? காஞ்சிபுரத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், தெருவில் டிராக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட தெருவில் போய் டிராக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டியம்மா அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டியம்மாட்ட டிராக்ட்ஸை கொடுத்தேன். அந்த அம்மா இது என்னதுன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த கைப்பிரதியில் ஏசப்பாவை பற்றி இருக்குது, அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டேன். அந்த பாட்டியம்மா சொன்னாங்க, ஏசுநாதரை எனக்கு தெரியாது, எனக்கு நான் அவரை பற்றி கேள்வியே படலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அவரை உங்கள் இருதயத்தில் வைத்து வைக்கலாம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். அந்த பாட்டியம்மா சின்சியராக என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா ஏற்கனவே என் இருதயத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் என் இருதயத்தில் இருக்கிறாரு. வயசான பாட்டியம்மா. இன்னைக்கு யாராவது இங்கே இருக்கிறவங்க என் வீட்டுக்காரருக்கு என் இருதயத்தில் இடம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கையே தூக்க மாட்டேங்கிறீங்க. ஓ பாருங்க. ஆனால் அந்த பாடு ரொம்ப வயசானவங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 45 இயர்ஸ் பிஃபோர், இதே காஞ்சிபுரத்தில் ஒரு தெருவில் நின்று, அப்போவுமே காஞ்சிபுரம் ஒரு பெரிய ஊர் பார்த்தாங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போவுமே காஞ்சிபுரம் பெரிய ஊர். அங்கே வந்திருந்தேன், அங்கே தான் டிராக்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்.
வயதான அந்த பாட்டியம்மா நம்மளை மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் போட்டு அவங்க துணி சேலை கட்டலை. இந்த பழைய காலத்து பாட்டியம்மா மாதிரி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே சேரீ அப்படியே சுற்றி 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 கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அந்த பாட்டி சொன்ன வார்த்தை, என் இருதயத்தை ஏற்கனவே ஒரு ஐயாவுக்கு கொடுத்துட்டேன் ஐயா, ஏசுநாதருக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. சீரியஸ்லி எனக்கு அப்படி கண்ணில் கண்ணீரே வந்துட்டு. அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா எனக்கு தெரியல, இந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் எந்த தெருவில் இருப்பாருன்னு சொல்லுவாருன்னு சொன்னாங்க. என் உள்ளத்தை உடச்சே விட்டு பார்த்தாங்க. அதாவது ஏசப்பான்னு ஒருத்தர் இந்த பூமிக்கு வந்த நம்முடைய அன்பு தகப்பன் ரட்சகர் இருக்கிறாருன்ற நற்செய்தியே உங்க காதுக்கு போகலை பாருங்களேன். 45 இயர்ஸ் பிஃபோர் நான் அந்த நடுத்தெருவில் அந்த அம்மா, அப்போல்லாம் யாது பையி அந்த சேலையினுடைய முந்தாணி இருக்குது பாருங்கள், அதில் தான் அந்த காய்கறியை பொருளை வாங்கி போட்டு அப்படியே மேலே போட்டு போவாங்க பார்த்தாங்க. அந்த பொருளை அந்த முந்தாணியில் போட்டிருக்காங்க. அந்த முந்தாணியில் போட்டுக்கிட்டு அவங்கள ஒரு 2-3 நிமிஷம் என் கூட நிறுத்தி வச்சு, இயேசு யார், ஏன் இந்த பூமிக்கு வந்தார், எப்படி நம்முடைய இருதயத்தில் வாழ முடியும், அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மைதான், உங்கள் புருஷனுக்கு நீங்கள் உத்தமியா இந்த இருதயத்துக்குள்ள எவரையும் அனுமதிக்காமல் அவரே உங்களை ஆளும்படி நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி ஏசப்பா இந்த உலகத்தில் உள்ள புருஷனை விட மேன்மை உள்ளவர். ஏன்னா அவர் தான் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கின ஆண்டவர். He is our creator. இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம்முடைய பாவங்கள் அவர் மீது ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை சிந்தி கொடுத்து அவருடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தால் நம்முடைய வாழ்வை கழுவுகிறவர், தூய்மைப்படுத்துகிறவர், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறவர், நம்ம இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி கொடுத்தேன். அந்த அம்மா கேட்டுட்டு பயபக்தியா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரையா அப்படின்னு என்னை ஆசீர்வதிச்சுட்டு அந்த தெருவில் இருந்து நடந்து போனாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் 2வது தான். முதல் ஆசீர்வாதம் தான் நம்முடைய அன்பு ரட்சகர் நம்ம இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள்ள வர விரும்புகிறார். இந்த ஆலயத்திற்குள் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஏசப்பா, நீங்க என்னை ஆசீர்வதிங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தான் என் வாழ்க்கையில பிரதானமான ஆசீர்வாதமானவர். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றிற்கும் முன்பு முதலாவது நீங்க தான் எனக்கு வேணும்னு ஏசப்பாட்ட கேட்டீங்கன்னா அவர் உங்க உள்ளத்தில் வருவாருமா, உங்க இருதயத்தில் தங்குவாருமா, உங்க தகப்பனார் பாருமா, உங்க பாவங்களை கழுவி உங்களை தூய்மையாக்கி அவருடைய பிள்ளைன்ற உரிமையையும் அவர் உங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறத அனுபவிக்கவும் தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த யாபேஸ் ஆண்டவரிடத்தில் பண்ணின முதல் ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நீங்க என் கூட இருக்கணும் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய ஆசீர்வாதம். நல்லா பாருங்க, அந்த வசனத்தில் யாபேஸ் சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, நம்பர் 2 அது எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, என் எல்லையை பெரிதாக்கி. நல்லா கவனிங்க, உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம குடியிருக்க ஒரு குச்சாவது வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம குடியிருக்கிறதுக்கு என்ன வேணும்? குச்சின்னா என்னது? ஒரு சின்ன குடிசையாவது இருக்கணும். ஒரு 4 கம்பை நட்டி மேலே ஒரு குச்சியை போட்டு உள்ளே உட்கார்ந்துக்கிற மாதிரி ஒரு சொந்த பூமி இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம வாழுகிறதுக்குரிய ஒரு அதாவது ஒரு விளங்குதலை. எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க ஜோமுன்றதுக்கு. நான் அவங்கள பார்ப்பேன், எப்பவும் பார்த்தாலும் அப்படி பெருமூச்சு விடுவாங்க. என்ன சொன்னாலும் அப்படி ஒரு பெருமூச்சு விடுவாங்க. என்ன, எதுக்குமா நீங்கள் இப்படி பேசும்போதெல்லாம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஏங்கி பெருமூச்சு விடுறீங்களே அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா ஏசப்பா எங்களை
இந்த பூமியில் வச்சிருக்காரு. ரொம்ப நாளாக என் குழந்தெல்லாம் இப்போ இன்னைக்கு அவன் பிறந்து வளர்ந்து வேலைக்கு போயிட்டான். ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த அம்மா ஏசப்பாட்ட ஜெபிக்கிறது என்னன்னா, ஏசப்பா நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன குடிசையாவது எனக்கு கட்டி கொடுங்க, எனக்கு கட்டி கொடுங்க. எனக்கு என் ரேஷன் கார்டுக்கு எனக்கு ஒரு சின்ன குடிசைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஒரு சின்ன வீடு நீங்கள் எனக்கு தரணும்னு பல வருஷங்களாக ஜெபம் பண்ணுறாங்களாம். இவங்க மருமகள், அந்த ஊரில் இந்த அம்மா மருமகள், அதாவது திருமணமாகி இந்த ஊரில் குடி வந்தவர்கள். அவங்களுக்கு இந்த ஊர் சொந்த ஊர் இல்லை. ஆனால் இவங்க புருஷன் இருக்கார் பார்த்தீங்களா, சரியான குடிகாரன், எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பார். இவர் கூட பிறந்த மற்ற சகோதரர்கள் எல்லாரும் இந்த சகோதரனை வஞ்சித்து அந்த குடும்பத்திலிருந்து அவங்களுக்கு உரிய எல்லா நன்மையையும் அவங்க மற்றவங்கெல்லாம் பங்கு போட்டு எடுத்துட்டு இவரை தனியாக விட்டுட்டாங்க. இவர் பேருக்குன்னு ஒரு செண்டு நிலம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரு மனை, அந்த இடம் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது இவருக்கு. அப்போ இவங்க இப்போ அவங்க இருக்கிற வீடு இருக்கு பாருங்க, அது இவர்களுக்கு சொந்தம் அல்லாத ஒரு வாடகை வீடு. இப்படி எட்டி மேலே பார்த்தா அந்த கூரையே பிந்து இவங்க மேலே விழுற மாதிரி அந்த வீடு ஆகிவிட்டது. அந்த வீட்டுக்காரங்கிட்ட அந்த வீடை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா, இல்லை நீங்களாம் செய்ய வேண்டாம், அதை நாங்கள் தான் செய்யணும், நீங்கள் பண்ண அது உங்கள் வீடு மாதிரி ஆயிரும், நீங்கள் செய்யாதீங்க, உங்களுக்கு முடியும்னா இருங்க, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுங்க, நாங்கள் அந்த வீட்டை நாங்கள் திரும்ப கட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த வீட்டை சரிப்படுத்தி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த வீட்டை சரி பண்ணியும் கொடுக்கல. இவங்களுக்கு தனிமையாக ஒரு செண்டு நிலத்தில் ஒரு 4 கம்பை நட்டு ஒரு குச்சியை போட்டுடலாம், ஒரு குடிசையை போட்டுடலான்னா அதுக்கும் வழி இல்லை. வேற எங்கேயாவது ஒரு செண்டு நிலம் நமக்கு கிரயத்துக்கு கிடைக்கும், அதை வாங்கியாவது ஒரு வீட்டை கட்டிக்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. பையன் வளர்ந்து வேலைக்கு வந்து விட்டான். அவன் வேலை செய்கிறான் சென்னையில். அவன் சம்பாதிக்கிறத அவனே செலவு பண்ணுறானா, வீட்டுக்கு 10 காசு அனுப்புறதே கிடையாது. சேர்த்து வைக்கானோ என்ன செய்யறானோ ஒன்றுமே தெரிலையா. ஒருவேளை வீட்டுக்கு வர்றதுக்கு நமக்கு எங்கம்மா வீடு இருக்குன்னு என் பிள்ளை என்னை பார்த்து கேட்குறான். வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம வீடு எங்கே இருக்கு, நமக்கு எங்கே வீடு இருக்கு அப்படின்னு என் பிள்ளை என்னை பார்த்து கேட்குறான். ஐயா வீட்டுக்கு வா அப்படின்னு நான் சொன்னேன்னா நமக்கு வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறானே. என் பிள்ளைக்கு பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு முடியலை. என் புருஷன் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வீடு நமக்கு வேணுன்ற உணர்வோ எண்ணமோ இல்லாமல் எப்படியோ வாழ்கிறாருயா. அதனால் நீங்கள் எனக்கு ஜோமுனுங்கய்யா அவனு ஒரு பெருமூச்சு விடுவாங்க. இப்போ 2 நாளைக்கு முந்தி எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அந்த அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்து ஜோம்னிட்டு இருந்தேன். அந்த அம்மா கவலைப்பட்டு 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 நடக்கவோ தன் காரியங்களை செய்ய இயலாத ஒரு கடினமான சூழ்நிலைக்குள் பலவீனப்பட்டு முதுகு வலி, சிவியர் பேக் பெயின், நிற்க முடியலை, நடக்க முடியலை, குனிய முடியலை, எழுந்திருக்க முடியலை, ஒரு வேலையை செய்ய முடியலை, எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே இருளுக்குள் அடைபட்டு இருக்கிற மாதிரி அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட அந்த காரியத்தை சொல்லும்போது அவங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? உங்களே மாதிரி ஒரு ஆள் பைபிளில் இருந்தார். அவர் பேர் தான் யாபேஸ். குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாதவர், சொந்த பந்தம்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லாதவர், என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அம்மா கூட இந்த பூமியில் அவருக்கு கிடையாது. அவங்க பிரதர்ஸ் யாருமே அவருக்காக எந்த முயற்சியோ எந்த ஒரு நல்ல திட்டமோ தீர்மானமோ எடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணீரோடு துக்கத்தோடு இருந்த போது தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜெபம் பண்ணினார். Lord, enlarge my boundary, enlarge my border. நல்லா கவனிங்க, இது நடந்துச்சா? பைபிளில் ஆண்டவர் இந்த பதிலை அல்லது இந்த ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கொடுத்தாரா?
அப்படின்னு பார்த்தா பைபிளில் கொடுத்தார். வாங்க 1 நாளாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 55வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. லிசன், எல்லாரும் என்னைய பாருங்க. பைபிள்ல ஜீனியாலஜின்றது ரொம்ப முக்கியம். சரிதானா? வம்ச வரலாறு அல்லது வம்ச அட்டவணை. ஆண்டவர் இந்த புதிய வம்ச வரலாற பைபிள்ல எழுத தொடங்கும் போது யாருகிட்ட இருந்து அது ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு பிறகு அது கொஞ்சம் தெளிவாக, அழுத்தமாக, ரொம்ப திட்டமாக தெளிவுபடுகிறது. முதலாவது ஆபிரகாம், நெக்ஸ்ட் ஈசாக்கு, அடுத்தது யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். இந்த 12 பேருக்கும் 12 கோத்திரங்கள், கோத்திர பிதாக்கள், அது கோத்திர தலைவர்கள் என்றெல்லாம் அவங்கள பற்றி பைபிளில் போட்டிருக்குது. இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தினுடைய பெயர் தான் யூதா கோத்திரம். இந்த யாபேஸ் யூதா கோத்திரத்தில் வந்தவன். 2 அதிகாரம் 55வது வசனத்தில் பைபிளில் படிக்கிறோம். இவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா, யாபேசில் குடியிருந்தவர்கள் என்று இருக்கிறது. சரிதானமா? யாபேசில் குடியிருந்தவர்கள். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு நகரம் அல்லது ஒரு பட்டணம் உருவானால் அந்த பட்டணத்தினுடைய பிரதானமான மனிதனுடைய பெயரைத்தான் அந்த பட்டணத்திற்கு இடுவது அவர்கள் பாரம்பரியம். அப்போ கனமே இல்லாத, துக்கத்தோடு இருந்த, பேரோ எந்த புகழ்ச்சியோ ஒண்ணுக்குமே வழி இல்லாம இருந்த இந்த யாபேசுடைய பெயரை ஒரு பட்டணத்திற்கு தரித்து அந்த பட்டணத்தின் மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பைபிள்ல பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. பாருங்க, 2 அதிகாரம் 55வது வசனத்தை மறுபடியும் இன்னும் ஒருக்கா படிங்கம்மா. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சம். நல்லா கவனிங்க. அங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட சேர்த்து போட்டிருக்கு. அது என்ன வார்த்தைன்னா கணக்கர் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்தாபனம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஸ்தாபனத்தில் கணக்கர் அல்லது பொருளாளர், ட்ரெஷரர்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ட்ரெஷரர்னு சொல்லுவாங்க, அல்லது பொருளாளர் அல்லது கணக்கர். இப்போ நாகர்கோவில் அந்த பக்கத்துலாம் கணக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்க அந்த ஊரில் அந்த வரவு செலவு காரியங்கள், ஊரினுடைய ஒரு பொது காரியம், ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்துறதுக்குரிய அந்த வரவு செலவெல்லாம் பார்க்கறது அந்த கணக்கர் தான் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்படி யாபேசில் குடியிருந்த கணக்கர்னு போட்டிருக்குங்க. கமெண்ட்ரி எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம்னு உள்ள போய் பார்த்தேன். பார்த்தாங்க பைபிள் கமெண்ட்ரி என்ன சொல்லுது தெரியுமா? யாபேசுனுடைய வம்சத்தில் வந்தவர்கள் யூதாவுக்கு உள்ளே பிரபலமான பொருளாளர்களும் கணக்கருமாய் இருந்தது வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. படிப்பறிவே ஒருவேளை இல்லாதவர்களாக இந்த யாபேசை பற்றி நம்ம பைபிளில் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம். துக்கத்தோடு என் பிள்ளைய பெற்றேன், அவன் பிறந்ததுக்கு பிறகும் என் குடும்பத்தினுடைய துக்கம் அதிகமாகிவிட்டது, கசப்பு அதிகமாகிவிட்டது. பிட்டர்னஸ், யாபேஸ் என்ற வார்த்தைக்கு பிட்டர் என்ற ஒரு அர்த்தமும் உள்ளே வருகிறது. துக்கத்தோடு அது முடியலை, கசப்பும் கூடிய ஒரு துக்கம். எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. வெளியே தலை காட்ட முடியாமல், ஒருவேளை இந்த அம்மா என்ன துக்கத்தில் அமிழ்ந்து போனாங்களோ அதை பற்றி டீட்டெயில்டாக நமக்கு பைபிளில் இல்லை. ஆனால் ஒன்று முக்கியம், இந்த அம்மா
எல்லாருக்கும் பிரசவ நேரத்தில் தான் அந்த வேதனையின் உச்சம் இருக்கும். ஆனால் இந்த அம்மாவுக்கு இந்த பிள்ளை பிறந்ததுக்கு பிறகும் 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணினதற்கு பிறகும் இந்த பிள்ளைய வளர்க்கிற ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைய துக்கத்தோடு பெற்றேன், துக்கத்தோடு பெற்றேன். இவன் பிறப்பே சரியில்லை, இவன் அவனுடைய இந்த ஜாதகம் நம்ம மனுஷங்களாம் மற்றவங்க உலகத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க. பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த நட்சத்திரம், நாள், நேரம், அந்த டேட், அந்த மாதம் இதெல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு கணிப்பு கணிச்சு ஜாதகம் எழுதுவார்கள். அந்த மாதிரி இவன் பிறந்த நேரம், அந்த நாள், அந்த நட்சத்திரம் இது ஒன்றுமே சரியில்லை, குடும்பமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஆளை பற்றி பைபிளில் படிக்கிறோம். துக்கத்தோடு இந்த பூமியில் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருந்தவனாக இருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அவன் பேர்ல ஒரு மிகப்பெரிய பட்டணமே உருவாக ஆண்டவர் காரணமானார். யாபேசில் குடியிருந்த கணக்கர் என்று பைபிளில் போட்டிருக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாபேசுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா? நான் உண்மையில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய பலிபீடத்தில் நின்று நான் குடும்பமாக உங்கள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தாய் தகப்பனுக்கு இறுதியாக கடைசியாக பிறந்த பிள்ளை. சரிதானா? எங்கள் வீட்டில் நான் கடைசி பிள்ளை. எங்கள் மம்மி டேடி அவங்க இந்த பூமியில் இருந்துட்டு அவங்க போகிற வரைக்கும் ஒன்றுமே எங்களுக்கு கொடுக்கல, ஒன்றுமே, நத்திங். நான் சொல்கிறேன், ஊழியத்துக்கு நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சாட்சியில், அடித்து என் சட்டையை கிழிச்சு முகத்தில் மூக்கில் உதச்சி வீட்டை விட்டு நீ வெளியே தள்ளினாங்க. இனிமேல் இந்த பக்கமே நீ வரக்கூடாது, உனக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிக்கவே கூடாது. இன்றைக்கு உன்னை கையை கழுவி எல்லாரும் உன்னை மறந்துட்டோம். இனிமேல் ஒரு பையன் எனக்கு கடைசியில் பிறந்தான்னு நான் வெளியே சொல்லவே மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா இந்த ஊரில் உயிரோடு இருக்கிறாங்கன்னு நீ வெளியில் போய் எங்கேயுமே சொல்லக்கூடாது. இன்னையோட உனக்கும் எங்களுக்கும் உள்ள எல்லா பந்தம், எல்லா அந்த உறவு, எல்லா உண்மையும் இன்னையோடு முடிஞ்சிருச்சுது, இப்படியே போயிடு அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்கங்க என்கிட்ட. எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? டேய், ஊழியக்காரன்னு வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு இங்கே யார் வீட்டுக்காவது காணிக்க வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வந்ததை நான் பார்த்தேன்னா உன் கையை நானே துண்டை வெட்டி போடுவேன்னு சொன்னார். உன் கையை அப்படியே தோள்பட்டையிலேருந்து வெட்டி கீழே போட்டுட்டு போலீஸில் போய் சரண்டர் ஆயிட வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் அவ்வளவு வெறுப்பு என் மேலே. எதுக்காக தெரியுமா? வேற ஒன்றுக்காகவும் இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு போவேன்னு சொன்னதுக்காக. என்னைய வேலை செய்ய சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் என்னைய முழு நேரமாக ஊழியம் செய்ய கூப்பிடுறாரு, என்னைய ஊழியத்துக்கு அனுப்புங்க டேடி, ஏசப்பா வீட்டை பார்த்துக்கிடுவேன்னு சொல்கிறாரு. நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட போய், ஏசப்பா அப்பாவுக்கு நிறைய கடன் இருக்குது, எங்கள் குடும்பத்தை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, கொஞ்ச நாள் எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக நான் கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா எங்கள் டேடி பிள்ளைங்களெல்லாம் கடத்திடுவாங்க, கடன் பாடெல்லாம் போயிடும், நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வர்றேன் ஆண்டவரே, என்னைய கொஞ்ச நாள் வேலை பார்க்குறதுக்கு அனுமதிங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுதேன். ஆண்டவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ என் ஊழியத்தை செய்யி, நான் உன் குடும்பத்தை பொறுப்படுத்துக்கிறேன்னு சொன்னார். You do my job, my ministry, I will take care of your family. உன் குடும்பத்தை நான் பொறுப்படுத்திக்கிடுவேன்னாரு. எல்லாம் கவனிங்க, இவங்க எல்லாரும் அடிச்சேரியை துரத்துனாங்க. ஆனால் நான் என்னைக்கு ஊழியத்துக்குள்ள கால் வச்சனோ அன்னைக்கு எங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்க. நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று சொல்கிறேன், எங்கள் அப்பா 10 நயா பைசா கூட கடனே இல்லாமல் அவங்க 96வது வயதில் தான் மறிச்சாங்க. நான் ஊழியத்தில் இருந்தேன் ராமநாதபுரத்தில். என் மனைவி அப்படியே கட்டிலுக்கு பக்கத்தில் எங்கள் டேடிக்கு கடைசியில் பால் கொடுத்தது என் ஒய்ஃப் தான்.
எங்கள் வீட்டில் தான் எங்கள் அப்பா கடைசியாக படுத்திருந்தாங்க. என்னைய ஊழியத்துக்கு அனுப்பும்போது என் கையை பிடிச்சி என்னை தடவி கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாருமா. எங்கள் அப்பா அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கே வராதன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நான் கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்காக சர்ச்சுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா அந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு தூண் பக்கத்தில் நின்று அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் பக்கத்தில் போய் எதுக்கு அழுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா கல்யாணத்தை பற்றி முதல்ல பேசுறதுக்கு போனேன். இல்லை என்ன கல்யாணத்துக்கு எதுவும் அப்பா காசு கொடுப்பாருன்னு வந்திருக்கியா? 10 நயா பைசா கூட தர மாட்டேன், ஓடிருன்ட்டாரு. 10 காசு கூட தர மாட்டேன், ஓடிருன்ட்டாரு. யாருக்கிட்டையும் போகலை. எனக்கு ஒரே நம்பிக்கை, என்னை அழைத்த என் பரம தகப்பன் மட்டும்தான். இன்னைக்கும் நான் ஆண்டவருக்கு எழுதி வச்சு ஜோம் பண்ண கல்யாண கார்டு என் கையில் பத்திரமா வச்சிருக்கிறேன். என் கல்யாண கார்டு தான் என் கல்யாணத்தினுடைய வெற்றிக்கு அத்தாட்சி. ஒருத்தரும் ஒண்ணுமே எனக்கு தரலங்க, எல்லாத்தையும் ஏசப்பா செஞ்சார். நல்லா கவனிங்க. அன்றைக்கு வீட்டில இருந்து அப்படி அப்பாட்ட போய் கேட்டதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன் ஓடிருந்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தூண் பக்கத்தில் நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் மெதுவாக பக்கத்தில் போய் அப்பா எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? மெய்யாகவே கர்த்தர் உன் கூட இருக்கிறத நான் இன்னைக்கு பார்க்குறேன்னு சொன்னாருங்க. எங்கள் டேடி என் கல்யாணத்தை அன்னைக்கு ஒரு அறிக்கை செய்த ஒரு விசுவாச அறிக்கை. கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா, இன்னைக்கு நான் அதை பார்க்குறேன்னு சொல்லி எங்கள் அப்பா பப்ளிக்லி ஹி விட்னஸ், ஹி டெஸ்டிஃபை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒண்ணுமே இல்லாத ஆளுடைய பவுண்டரியை கூட ஆண்டவர் பெரிதாக்குகிறதற்கு வல்லமை உள்ளவர். கர்த்தர் நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ கட்டாத வீட்டையும் தோண்டாத ஊற்றையும் நடாத தோட்டத்தையும் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில், இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனே, என் அன்பு அண்ணன், என் அருமை கண்மணி பிள்ளைகளே, என் அருமை தாயே, என் அன்பு சகோதரியே, ஒரு இடம் கூட இல்லை, ஒரு குச்சி கூட இல்லை, குடியிருப்புக்கு எந்த அத்தாட்சிக்கும் ஒரு அட்ரஸே எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் ஒண்ணு இல்லாதவளா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நிறைந்த இந்த தேவ மகிமை உள்ள ஆலயத்தில் அவருடைய பிரதிநிதியை இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். ஆண்டவர் உங்க பவுண்டரிய, உங்க பார்டரை பெரிதாக்க போகிறார். உங்க பவுண்டரிய பெரிதாக்க போகிறார். இது உண்மை, இது உண்மை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரும் இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணினவருமான சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க பவுண்டரிய, உங்க பார்டரை கண்டிப்பாக பெரிதாக்கி விடுவார். ஆண்டவர் யாபேசு ஒண்ணுமே அட்ரஸே இல்லாத ஆளுங்க, அட்ரஸே இல்லாத ஆளு. ஆனா ஆண்டவர் அவனை அவனுடைய பிரதர்ஸுக்கு நடுவில் கரம் பெற்றவனாக வச்சிருந்தார். இந்த ஆசீர்வாதம் தேவனால் அவனுக்கு லபித்தது, அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை எப்படி பெருக வச்சனோ அந்த மாதிரி உன் பார்டரையும் பெருக வைப்பேன், பெருக வைப்பேன். எந்த இடத்துக்குள்ள இருக்காதுன்னு துரத்துனாங்களோ அதே ஆட்கள் ஈசாக்க கூட்டிட்டு வந்து, ஐயா நீங்க எங்க கூட இருங்க, அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்ல வச்சார்ல ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க வாழுகிறதற்கு நிரந்தரமான ஒரு எல்லையையும் உங்க எல்லைகளை பெரிதாக்கி கர்த்தர் உங்களை உயர்வ சுதந்திரிக்கிற நன்மை உள்ள நாட்களையும் நிச்சயமாக உங்களுக்கு தந்தருளுவார், நிச்சயமாக தந்தருளுவார்.
எந்த ஊருக்குள்ள நீங்க பெருக முடியலையோ, எந்த ஊருக்குள்ள விசாலமாக முடியவில்லையோ, எந்த ஊருக்குள்ள தனிமையில் இருக்கிறீர்களோ, எந்த ஊர்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த ஊருக்குள்ள அற்பமாக எண்ணப்பட்டு இவ வந்து நிற்கிறாள், ஏன் இந்த குடும்பங்க வந்துச்சு, இப்படிலாம் ஒருவர் நம்மளை பற்றி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாபேச ஆசீர்வதித்து அவன் பவுண்டரிய பெரிதாக்கி அவனுக்குன்னு ஒரு பட்டணத்தையும் அவன் மனிதர்கள் ஹைலி எஜுகேட்டடான கணக்கருமாய் இருக்க ஆசீர்வதித்து உயர்த்தின ஆண்டவர். நான் அவனை ஆசீர்வதிக்க இந்த காலையில் வந்திருக்கிறேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, நாம ஜோமுன போறோம். இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே உங்களுக்காக ஜோமுன போறேன். யார் யாருக்கு இடம் இல்லையோ, யார் யாருக்கு வீடு இல்லையோ, உங்களுக்கு வீடுகளை என் ஆண்டவர் கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற ஆண்டவர் என்று நம்முடைய தகப்பன் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு சின்ன சாட்சி ஞாபகத்தில் வருது. மகாராஷ்டிராவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியினுடைய ஜெனரல் மேனேஜர், அவர் தான் அந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர். 4 அண்ணன் தம்பி மாறல, இவர் தான் மூத்தவர். அவர் தான் பாம்பேயில், சென்னைக்காரங்க பாம்பேயில் போய் ஒரு மிகப்பெரிய கம்பெனியை அவங்க உருவாக்குனாங்க. 4 பிரதர்ஸ் அந்த கம்பெனியில் இருக்காங்க. மூத்தவருடைய அந்த குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள். மூத்தவருக்கு 3 பெண் பிள்ளைகள். கம்பெனியை கவனிச்சுக்கிட்டு இருந்த நாட்களில் திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்ல அவர் செத்து போனார். அந்த அம்மா அவங்களுக்கு கீழே உள்ள அவங்க கொழுந்தைமார் அவங்கக்கிட்ட போய், எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, எப்படியாவது என் பிள்ளைங்களை கரை சேர்க்கணும், படிக்க வைக்கணும், எங்கள் கம்பெனியில் எனக்கு ஒன்றுமே தெரியலை, நீங்கள் அவங்க அண்ணனுக்கு உள்ள அந்த பங்கை எனக்கு தந்து என் குடும்பத்தை கொஞ்சம் பொறுப்படுங்க அப்படின்னு போய் கேட்டதுக்கு 3 சகோதரர்களும் அந்த அம்மாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சாரி, we can't do anything. நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, நாங்கள் பொறுப்பை எடுக்க முடியாது. அவர் எந்த கம்பெனி, யாருக்கு எந்த இடம், எந்த சொத்து, அது எந்த அந்த காரியங்கள்லாம் யார் யாருக்கு இருக்குதுன்னா ஒன்றுமே எங்களுக்கு தெரில. எல்லாமே அவர் வச்சுட்டு போனால் எங்கே வச்சாரு, என்ன பண்ணாருன்னு ஒன்றுமே தெரியாது. அதெல்லாம் எப்படி பண்ண போகிறோமோ தெரில, உங்கள் பொறுப்பெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு எல்லாரும் கையை கழுவி விட்டுட்டாங்க. நடந்தது என்னன்னா, அவர் சாகிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாலேயே ஆஃபீஸுக்கு படையெடுத்து 3 பேரும் போய் அங்கே இருந்த எல்லா ரெக்கார்ட்ஸையும் தூக்கிட்டு போய் தங்களுடைய பெயருக்கு எழுதி கொண்டார்கள். ஒன்றுமே இல்லாத 0 லெவல் நடந்த சம்பவம். அந்த அம்மா இன்னைக்கு கூட சென்னைக்குள்ள உயிரோடு இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்ல, ஒரு பயங்கரமான பிராமண குடும்பத்தில் பிறந்த சகோதரி. எல்லாம் கவனிங்க, அந்த அம்மாவை தனியாக விட்டுட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளைகளோட சென்னைக்கு வந்து ஊருக்கு உள்ள போகாம ஊருக்கு வெளியில நடந்த சம்பவம். பிரியமானவர்களே, பன்றிகள் கட்டப்பட்டு வளர்க்கப்படுகிற ஒரு குடிசைக்குள்ள 3 பிள்ளைகளையும் படுக்க வச்சு அந்த அம்மாவுமா 4 பேர் உறங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, மாத்துறதுக்கு துணி கிடையாது. வெளியில போய் எங்களுக்கு இதுதான் அட்ரஸ்ன்னு சொல்லி சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. சென்னையை சார்ந்த தங்கள் தகப்பனிடத்தில் வந்து, டேடி எல்லாரும் என்னைய கைவிட்டுட்டாங்க, என் 3 பிள்ளைகளையும் என்னையும் நீங்க பொறுப்படுங்க, உங்க பிள்ளை தானண்ணா அப்படின்னு தகப்பனிடத்துல போய் கேட்டதுக்கு அப்பா என்ன சொன்னாரான்னு தெரியுமா? உன்னை என்னைக்கு கட்டி கொடுத்தனோ அன்னைக்கே உன்னை கை கழுவி அவன் கைவசத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். இனிமே ஓம் பொறுப்பை நான் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வயதோ எனக்கு எந்த விதமான வருமானமோ இல்லை. ஐ எம் சாரி, உன் குடும்பத்தையோ பிள்ளைகளையோ நான் பொறுப்பெடுக்க முடியாதுன்றாரு. அந்த அம்மா 7 நாட்கள் நடந்த சம்பவம் கவனியுங்கள். 7 நாள் பன்றிகள் வளர்க்கப்படுகிற குடிசைக்குள்ள 7 நாட்கள் உண்ணுவதற்கு உடுத்துனதை மாற்றுவதற்கு வழி இல்லாமல் உள்ள இருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மிகப்பெரிய மாடி வீடு. அந்த வீட்டில் குடியிருந்த அம்மா ஒவ்வொரு நாளும் டெய்லி வெளியில் வந்து அவங்க வாஷ் பண்ண துணியை காய போடும்போது இந்த குடிசைக்குள்ளே ஒரு 4 பொம்பளைங்க இருக்காங்களே, இவங்க யார் என்ற யோசனை இவளுக்கு இருந்து கொண்டே.
ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, 3 நாள் பார்த்தாங்க, 5 நாள் பார்த்தாங்க, 7 நாள் பார்த்தாங்க. அவங்க அங்கேயே இருக்காங்க. உடனே மெதுவாக வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து குடிசையில் இருக்கிறவங்க யாருன்றதை நம்ம கேட்கணும்னு சொல்லி பக்கத்தில் போய் யாருன்னு கேட்டாங்க. அந்த தாய் தன்னையும் தனது பிள்ளைகளையும் பற்றிய ஒரு மிக பயங்கரமான சோக உண்மையை அந்த சகோதரிக்கு சொல்ல, அந்த அம்மா அதற்கு பிற்பாடு ஒண்ணுமே பேசாம அந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து, தன்னுடைய வீட்டில் அந்த தாய்க்கும் 3 பிள்ளைகளுக்கும் ஆகாரத்தை செய்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. 1 மாசம் ஆயிட்டு இவங்க யாரு எவரு ஏன் நம்ம மேலே இவ்வளவு இறக்கம் ஒன்றுமே அந்த அம்மா கேட்கல. 1 மாதம் கழித்து மெதுவாக கேட்டாங்க, அம்மா நீங்கள் யாரு? மாசக்கணக்கா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, என் பிள்ளைகளுக்கும் வஸ்திரம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, என் கூட பிறந்தவங்க என்னை பெற்றவங்க கூட என்னை பொறுப்பெடுக்கிறதுக்கு மறந்து என்னை கைவிட்டு உதறி தள்ளிட்டாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த அம்மா, இயேசு கிறிஸ்துவா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்குத, யாரு இந்த இயேசு கிறிஸ்து? அந்த குடும்பத்துக்கு ஆண்டவருடைய அன்பை சொன்னாங்க. முழு குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள வழி நடத்துகிற கிருபையை பெற்றார்கள். நல்லா கவனிங்க. பாம்பேல நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூலில் படித்த பயங்கரமான பிரில்லியன்ட் சில்ட்ரன். அந்த அம்மா 3 பிள்ளைகளுடைய பட்டப்படிப்பையும் பொறுப்படுத்தி படிக்க வச்சு, முதல் பிள்ளை படித்து முடித்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த பிள்ளையை கூப்பிட்டு, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குதுன்னு சொன்ன உடனே மூத்த பாப்பா சொன்னாலாம், என்ன அப்பாயின்மெண்ட்? வேலைக்கா? என்னை ஏற்கனவே வேலைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுட்டாரு, அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே தந்துட்டாரு, நான் தான் இன்னும் போகாமல் இருக்கேன்னு சொல்லி சொன்னாலாம். யாரா உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுன்னு கேட்டா, ஏசப்பா மிஷினரியா போறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் எழுதி அன்னைக்கே கையில் கொடுத்துட்டாருன்னு சொன்னானா. முதல் மகள் மிஷினரி, 2வது மகள் பட்டத்தை முடிச்சா, வேலைக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க, நானும் மிஷினரியா தான் போவேன்னு சொல்லிட்டான். செகண்ட் மிஷினரி நம்பர் 3வது பொம்பளை பிள்ளை, அவளும் பட்டம் முடிச்சு வேலைக்கு போகணும்னு இருக்கும்போது 3வது பிள்ளையும் ஊழியத்து. இன்னைக்கு அந்த அம்மா வெள்ளை உடுத்தி சென்னை பட்டணத்தில் நடந்து நடந்து கர்த்தருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பிரசித்தப்படுத்தி கொண்டு நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தகப்பனே, அண்ணே, என் அருமை தாயே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆசீர்வதிக்கிறதுக்கு உன் அட்ரஸ் என்ன, உன் ஃபேமிலி என்ன, உன் இன்ஃப்ளூவன்ஸ் என்ன, உனக்கு யார் உதவி செய்ய முடியும், உன் பிரில்லியன்ஸ் என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன, உன்னுடைய பட்டம் என்ன, இதெல்லாம் ஏசப்பா நம்மகிட்ட கேட்கவே இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பவுண்டரிய பார்டரை என்லார்ஜ் பண்ணுவேன். இந்த கூட்டத்திற்கு நடுவில் அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறீங்க. ஐயா, ஒரு சொந்த வீடு இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு வீடு இல்லை, என் சந்ததிக்கு ஒரு வீடு இல்லை, நாங்கள் சரியானபடி நாங்கள் உண்டு வாழுகிறதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஒரு பொருளாதார பின்னணியும் இல்லைன்னு உங்கள் இருதயத்தில் ஏக்கத்தோடு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் என்லார்ஜ் யுவர் பார்டர். உங்கள் எல்லையை பெரிதாக்குவேன். உங்கள் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவார். இதே ஆலயத்திற்கு நடுவில் நீங்க வந்து கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று அவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். யாபேச போல துக்கத்திற்கு உரியவளாய் வாழ்ந்தவள் நான். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என் பட்சத்தில் இருந்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கினார் என்று தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் தொலைவில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லையை பெரிதாக்குவேன், உன் எல்லையை பெரிதாக்குவேன், உன் எல்லையை பெரிதாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
3 ஒரே ஒரு காரியம் தான், சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. இந்த யாபேசின் மனுஷரை குறித்து பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு ரெவலேஷன் என்ன தெரியுமா? இவர்கள் பயங்கரமான யுத்த வீரர்கள். பைபிளில் யோசுவா, நியாயாதிபதிகள், இன்னும் 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமத்தெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த யாபேசின் மனுஷரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பல இடங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லிசன் லிசன். இந்த யாபேசின் மனுஷர் பைபிளில் ஒரு குயிக்காக நீங்கள் விளங்குற மாதிரி ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சவுலின் சரீரத்தை தைரியமாக பெலிஸ்தீருடைய பாளையத்திற்குள்ள உருவ போய் அவன் சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து அவனை அடக்கம் பண்ணினவர்கள் இந்த யாபேசினுடைய புத்திரர் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேஸ் ஒரு பயங்கரமான யுத்த வீரன், பயங்கரமான ஒரு யுத்த வீரன். அவன் குறித்து பைபிளில் நம்ம படிக்கும் போது அவன் அதாவது கானானியரை துரத்தின அந்த பாக்கியம் யாபேசின் மனுஷருக்கு கிடைத்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிதானா? நம்ம பைபிளில் நம்ம படிக்கிறோம். வாங்க ஒரு வசனத்தை படிப்போம். வாங்க 10வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை வாசிப்போமா? 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 519வது பக்கம். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 11, 12வது வசனங்கள். வாசிக்குமா? பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அருமை தேவனுடைய மக்களே, யாபேசினுடைய மனுஷரை குறித்து பைபிளில் படிக்கும் போது வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவங்க பராக்கிரமம் உள்ளவர்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது, எல்லாரும் இனிய பாருங்க, தாவீது அரசாட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சவுலுடைய இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணின யாபேசின் மனுஷருக்கு தயை பாராட்டின சம்பவமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, சவுல் ஒரு மிகப்பெரிய அரசன், இஸ்ரவேலின் ஆதி அரசன், இந்த தேசத்திற்கு மிக முக்கியமானவர். தேவனால் ஒரு புதிய இருதயத்தையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் உடையவராக இருந்தவர். பயங்கரமாக சவுலை பற்றி, யோனத்தானை பற்றி தாவீது பாடுகிற புலம்பல 2 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் இறுதி பகுதியில் நம்மால் வாசிக்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தெல்லாம் படிக்கும்போது யாபேசின் மனுஷரை பரலோகத்தின் தேவனானவர் தீமைக்கு தப்புவித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு உயர்ந்த நிலையில் என்றென்றைக்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. நல்லா கவனிங்க. துக்கத்தோடு என் தாய் என்னை பெற்றாள். இந்த உலகத்தில் என்னை பார்க்கிறவங்க எவங்களும் இவன் ஆகாதவன், இவன் எதுக்கு பிறந்தான், இவன் ஏன் பிறந்தான், இவன் எதுக்கு இந்த வீட்டில் பிறந்தான், எல்லாரும் அப்படித்தான் யாபேஸை பார்த்து சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்து யாராவது அப்படி சொல்கிறாங்களா? நீ ஏன் பிறந்த? என் அன்பிற்குரியவர்களே,
இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம மத்தியில் கர்த்தர் வந்திருக்கிறார் இங்க வந்திருக்கிறார், ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். Come on, close your eyes. உங்க கண்ணெல்லாம் மூடிக்கங்க. கண்ணை மூடி ஏசப்பாட்ட ஜெபம்னுங்க. ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அண்ணே ஏசப்பாட்ட கேளுங்க. அக்கா, அம்மா, அப்பா, ஏசப்பா கேளுங்க. ஏசப்பா நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நீங்க என்னை ஆசீர்வதிங்க, நீங்க என்னை ஆசீர்வதிங்க. என் உள்ளத்துல வாங்க, என் இருதயத்துல வாங்க, என்ன உங்க பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில, இந்த ஜெப வேளையில உங்க கைகளை என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அடிக்கப்பட்டவராய், சிதைக்கப்பட்டவராய், கிழிக்கப்பட்டவராய், அவமானப்படுத்தப்பட்டவராய், அந்த கேடடைந்தவராய், இன்னைக்கு எருசலேமின் வீதியில் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டில் மரித்த என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம ஆலயத்திற்கு நடுவில், ஆராதனைக்கு நடுவில், ஜெபத்திற்கு நடுவில் கடந்து வந்திருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாகவே பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அம்மா, அம்மா, அப்பா, ஏசப்பாவை விட்டுறாதீங்க. அக்கா, அண்ணே, ஏசப்பாவை விட்டுறாதீங்க, ஏசப்பாவை விட்டுறாதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, ஏசப்பா என் இருதயத்தை உங்களுக்கு திறந்து தர்றேன்ப்பா. என் இருதயத்தில் வந்துருங்க, நீங்க எனக்கு வேணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்படி சொல்றீங்க? கண்ணை மூடிக்கங்க, உங்க இருதயத்தை திறங்க. ஏசப்பாட்ட ரெண்டு கையையும் தூக்குங்க. ஏசப்பா நீங்க எனக்கு வேணும். இயேசுவே நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். என் அருமை மகளே, என் அன்பு மகனே, என் அன்பு தகப்பனே, ஏசப்பாட்ட கேளுங்க. வெட்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்க சத்தத்தை உயர்த்துங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. யாபேச போல துக்கத்தோட, கசப்போட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். ஐயோ, வியாதி, பலவீனங்கள், முடியாமைக்குள்ள அப்படியே கலங்கி போய் வந்திருக்கலாம். கைவிடப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு இந்த மீட்டிங்க்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் அவருடைய கைகளை உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? உண்மையா ஒருவேளை ஐயா இதுவரைக்கும் நான் ஏசப்பாவுக்கு என் உள்ளத்துல இடம் கொடுக்கலையா, இன்னைக்கு ஏசப்பாவுக்கு என் உள்ளத்துல இடம் கொடுக்கிறேன்றவங்க உங்க வலது கையை தூக்கி ஏசப்பாட்ட காட்டுவீங்களா? அன்பை ஒரு விஷயம் விளங்க பண்ணுங்கப்பா. உங்க வலது கையை தூக்குங்க, உங்க வலது கையை தூக்கி ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு வேணும், நீங்க என் உள்ளத்துல வாங்க. கேளுங்க அம்மா, என் அருமை தகப்பனே, come on, உங்க வலது கையை உயர்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா வாங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அம்மா, என் அருமை சகோதரியே, என் அன்பு தகப்பனே, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. பயப்படாதீங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாரு. ஹalleluya. கசப்ப தித்திப்பாக மாற்றுகிறவர், கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறவர், இருள வெளிச்சமாக மாற்றுகிறவர், தரித்திரத்தை ஐஸ்வர்யமாக மாற்றுகிறவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு.
அவரை பார்த்து நீங்க கேட்டீங்கல்ல, என் உள்ளத்துல வாங்க, நீங்க எனக்கு வேணும்னு கேட்டீங்கல்ல, ஏசப்பா உங்க உள்ளத்துல வந்துட்டாரு, வந்துட்டாரு. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க, ஏசப்பா நன்றி, நன்றி, நன்றி. ஓ தேவ மகிமை, 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 ஆலயம் முழுவதும் தேவ மகிமை, தேவ மகிமை. இருளின் வல்லமைகள், பயங்கள், அதைரியங்கள், சாபங்கள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு விலகுகிறது, 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 விலகுகிறது. கண்ணீரை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் இந்த காலை வேளையில் மாற்றுகிறார், மாற்றுகிறார், மாற்றுகிறார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். பயப்படாத, 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 பயப்படாத. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் மகா பலமாய் நம்ம நடுவில் இறங்கி அசைவாடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய தைரியத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை இருதயத்தில் அனுபவிக்கிறீர்கள். விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்க கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்குகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க, ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போறீங்க, ஒரு பெரிய தைரியத்தை பெற போறீங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கைகளை தட்டி விடுதலையோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை உள்ள கைகளில் உமது அன்பு பிள்ளைகளை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.